ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட். மேஜர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டை மேஜராக இப்போ எல்லா இடத்துலையுமே ட்ரமேட்டிக்காக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த பர்சன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டோட சர்வே எடுத்து பார்க்கணும், என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் போனால் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ண ப்ராடக்டை தான் நிறைய பேர் பண்ணுவாங்க பொதுவாகவே. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட லிஸ்டிங் நம்ம எடுக்கணும். என்ன ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். எடுத்த உடனே எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது. அது சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சொன்ன அந்த ரெகுலேஷன் படி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எல்லா ப்ராடக்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, மெயினாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சில ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே. அந்த மாதிரி ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம அப்ரூவ் பண்றது கஸ்டமர் ஹவுஸ்ல நம்ம கேட்கணும். கஸ்டமர் ஹவுஸ் ஏஜென்ட்ல போய் நம்ம சர்டிபிகேட் எல்லாமே வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பேசிக்கா நமக்கு என்ன தேவை, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கா என்ன தேவை? ஒரு கம்பெனி நேம். 3 types ஆஃப் கம்பெனி இருக்கு. தட் மீன்ஸ் கம்பெனி நேம் எப்படி சூஸ் பண்றது இருக்கு. இந்த 3 types ஆஃப் ஆர்கனைசேஷன்ல 3 types ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட். பிரைவேட் லிமிடெட் பொறுத்தவரைக்கும் எம்சிஏ கேட்டகரியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. பார்ட்னர்ஷிப் ஆஸ் இட் இஸ் 2 types ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு. லிமிடெட் லியபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்கு, எல்எல்பியில் ஒன்று இருக்கு. நார்மலா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டீட் போட்டு பண்றதுக்கு ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப். இப்போ மோஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு என்ன தேவை? ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு ஜிஎஸ்டி தேவை. நீங்க கேட்கலாம், லாஸ்ட் டைம் நீங்க பண்ண வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல ஜிஎஸ்டி தேவை இல்லையேன்னு சொல்லியிருக்கலாம். அதை நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பிலோ 40 lakhs பண்ற பிசினஸ் பண்ண பர்சனுக்கு ஜிஎஸ்டி தேவை கிடையாது தான். பட் எக்ஸ்போர்ட் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் மேண்டேட்டரி டு டேக் ஜிஎஸ்டி வெதர் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஆர் நாட். எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்றீங்க இல்ல சேல் பண்ணல அது செகண்டரி. எக்ஸ்போர்ட்னு வந்துட்டீங்கன்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி தேவை. அதுக்குள்ள ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு. ஸோ ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஐஇசி கோட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு ஒன்று இருக்கு. டிஜிஎஃப்டி அந்த லாகின்ல போயிட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உடனேலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏடி கோட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏடி கோட் அப்ளை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் பையர் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எடுத்த உடனேலாம் நம்ம பண்ண முடியாது. பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாம்பிள் ஃபர்ஸ்ட் பையருக்கு கொடுக்கணும். மெயில்ல கன்ஃபர்மேஷன் வாங்கணும். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சேல் பில்லி போட்டு எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் போன்ல பேசுறது வேற, மெயில் கன்ஃபர்மேஷன் வேற. மெயில் கன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆத்தென்டிகேட் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணிட்டீங்க, ஷிப்மெண்ட் போயிடுச்சு. ஓகே, நல்லபடியா ஷிப்மெண்ட் போயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியாது. ரீஃபண்ட் ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. அந்த ரீஃபண்ட் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. கவர்மெண்ட் கொடுத்த அந்த சப்சிடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ண, அதாவது சேல் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சேல் பண்ணதுக்கு நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அது ரீஃபண்டா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எங்க கிளைம் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில. ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஷிப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 types இருக்கு. என்னன்னா பேயபிள், வித் பேயபிள், வித்தவுட் பேயபிள். வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க வித் ஜிஎஸ்டி போட்டுட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வாங்குறது கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி. எப்படி ஜாஸ்தி அப்படின்னா, அந்த ரீஃபண்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் ஏஜென்ட் கிட்ட போய் ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி நாங்கள் மிஸ்டேக் ஆகி இருந்துருச்சு அப்படின்ட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் அந்த லெட்டரை வச்சு தான் நம்ம ரீஃபண்டே வாங்க முடியும். நீங்கள் வித்தவுட் ஜிஎஸ்டி பேமெண்ட் அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் ஏற்றிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி வே டு டேக் ரீஃபண்ட். நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசரத்தில் நமக்கு காசு மாட்டிருக்கு, காசை பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இஷ்டத்துக்கு பில்லை அப்லோட் பண்ணிடுறாங்க. கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணிடுது. நிறைய கிளைண்ட்ஸ் அப்படிதான் நம்ம கிட்ட கொரிஸ் கிட்ட இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்க அக்கௌண்டிங்ல நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க.
யார்கிட்ட இந்த பேமெண்ட் வந்திருக்கு, இந்த ரீஃபண்ட் இந்த மாதிரி வந்துருச்சா, இப்போ ரீஃபண்ட் வந்துருச்சா, அந்த ரீஃபண்ட் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அடுத்த ஆர்டர் எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றது, அடுத்த சேல்ஸ் நம்ம எப்படி பண்றது, நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க. ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேப்பர் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா ஆன்லைனில் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கொண்டு போய் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸில் வந்து ஆன்லைன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைன் செட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ரீஃபண்டுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆன்லைனில் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஆன்லைனில் பண்ணாலும் ஆஃப்லைனில் மேண்டேட்டே கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து அந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி ப்ராடக்ட்னா எல்லாரும் பண்ற ப்ராடக்ட் நம்ம பண்ணவே கூடாது. கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா அதை பண்ணணும். நம்ம டிமாண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டிமாண்டை பார்க்கணும், ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, சேலும் பண்ணிட்டீங்க. சேல் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டிருக்கு. அது யாரும் சொல்றது கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து கத்துக்கிறது நம்ம இருக்கோம். இப்போ ஒரு விஷயத்த நமக்கு தெரியலன்னா தெரியறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரியல இவங்க கிட்ட கேட்டா தப்பா இருப்ப அப்படிலாம் கிடையாது. டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா கேட்கலாம். ஃபோன் காலும் சரி, மெயிலா இருந்தாலும் சரி. இப்போ கூகுள்ல நிறைய இருக்கு தேடுறதுக்கு. ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஐஇசி கோட் அப்ளை பண்ணணும். ஐஇசிக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஏடி கோட் அப்ளை பண்ணணும். ஏடி கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஐஸ்கேட்ல வந்து லாகின், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த ஐஇ கோட் ஐஸ்கேட் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஷிப்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராடக்ட்டை பார்த்துட்டீங்க, ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அமிச்சாச்சு, சிஎஸ்சிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கஸ்டமர்ஸ்ல போய் அமிச்சாச்சு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல உங்களோட ஸ்டாக்கை வந்து இன்பில் பண்ணுவாங்க கண்டெய்னர்ல. அது வரைக்கும் சர்டன் பர்சன் வந்து உங்களோட பர்சன் வந்து அங்க போய் நின்று அந்த வேலையை நம்ம பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன? ஷிப்மெண்ட் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே ஸ்டார்ட் ஆகும். என்ன வேலை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு பக்காவா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல சொன்னோம்னா பிசினஸ் வந்து லாஸ்லாம் வந்து நிற்கும். பேசிக்கா வந்து அக்கௌண்ட்ஸ் தான் மேஜர். எல்லாத்துக்குமே பேசிக் வந்து மேஜர் தான். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பயப்படுறதுக்கு அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நார்மலா ஒரு பர்சன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹியூஜ் கேப்ட் அதெல்லாம் கிடையாது. 1 லட்சம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு. அந்த 1 லட்ச ரூபாய் வந்து நம்ம எப்படி ரெட்டிப்பா ஆக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அது ப்ராப்பரான ஆள்கிட்ட ப்ராப்பரான பர்சன் கிட்ட அதை வந்து சரண்டர் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து உங்களை வந்து கரெக்டான பாத் வரை கொண்டு போவாங்க. ஆன் டைமுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து ரீஃபண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டே யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண கம்பெனி தட் மீன்ஸ் சேல் பண்ணதுக்கு பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்க தான் உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொரிஸ் இருக்குது, எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சரியாக தெரியல, என்ன மாதிரி பண்ணணும்னு எப்படி பண்ணணும்னு தாராளமாக கால் பண்ணலாம். அசோசியேட்டுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் எனி டைம் உங்களுக்கு நான் சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். மார்னிங் 10 to 7 வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறோம். இல்ல நான் புதுசா ஆரம்பிக்க போறோம்னா ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருக்கு ஃபோன் பண்ண, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தாட்டுமே வேணாம். எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண தெரியல, எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு, ஜிஎஸ்டி எனக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்க மாட்டிருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா ரீஃபண்ட் அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்க கையில ஒப்படைக்கும். அது எங்களோட பொறுப்பு. நாங்க அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிளஸ் லீகல் டீமோட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டா இருந்தா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் கொடுத்துருக்கோம், லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.